ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்கேவி சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பருத்தி பால் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாங்கிறத வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சட்டுன்னு செஞ்சிடலாம். என்னோடய சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பருத்திங்க. இதை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிடணும். நல்லா பருத்தி ஊறினதுக்கப்புறமா நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அதோட சக்கை பார்த்திங்கன்னா இப்படி தான் நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும் வடிகட்டி வச்சு. இப்போ இந்த பால் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். இப்போ வாங்க பால் எடுத்து அடுப்பில் வச்சிடலாம். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க, ஆரோக்கியமானது. டெய்லி கூட நீங்கள் குடிக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ அடுப்பில் வச்சாச்சு. கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பால் ரொம்ப தண்ணியாகவும் நீங்கள் எடுத்துடக்கூடாது, அதே சமயம் கெட்டியாகவும் எடுத்துடக்கூடாது. கரெக்டான ஒரு பதத்தில் இருக்கணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு ஒரு திக்னஸ் வந்திருக்கு. இப்போ இதில் நான் சத்து மாவு கரைச்சிக்கிறோம். உங்கள்கிட்ட சத்து மாவு இல்லாட்டி நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். என்ன மாவு இருக்கோ அதை எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா கரைச்சிட்டு இதோடு சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குற பட்சத்தில் இந்த மாதிரி சத்து மாவாக இருந்தால் ரொம்பவே நல்லதுங்க. இப்போ வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் இல்லாட்டி நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ போட்டு நல்லா கலந்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த மாவு கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது லைட்டாக உப்பு சேர்த்துக்கணும். இப்போ ஏலக்காய் சேர்த்துருக்குதுங்க. ஏலக்காய் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு பருத்திப்பால் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் குங்குமப்பூ சேர்த்துருக்கு. இது ஆப்ஷன் தான், உங்கள்கிட்ட இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ நம்ம குடிக்கிறதுக்கு ஊற்றிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பட்டனை தட்டிக்கோங்க. பாய்.